குட் மார்னிங் டு ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, க்யூக்கு ஏன் சப்ஃபீல்டு இல்லைன்னு ஒரு கொஷின் வருது. அதே மாதிரி சிக்கு ஏன் சூப்பர் ஃபீல்டு இல்லைன்னு வருது. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஏன் சூப்பர் ஃபீல்டு இல்லை. க்யூக்கு ஏன் சப்ஃபீல்டு இல்லைன்னா, க்யூ வந்து ப்ரைம் ஃபீல்டு, சரிங்களா. க்யூ வந்து என்னது, க்யூ வந்து ப்ரைம் ஃபீல்டுனால க்யூக்கு வந்து சப்ஃபீல்டு இருக்காது. சிக்கு ஏன் சூப்பர் ஃபீல்டு இல்லைன்னா, சி வந்து அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்டு ஃபீல்டு, ரைட்டுங்களா. அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைம் ஃபீல்டுனா பின்னாடி பார்ப்போம். ப்ரைம் ஃபீல்டு அல்ஜிப்ரிக் ஃபீல்டுன்னு அப்புறம் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். முக்கியமான ப்ராப்ளம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக என்னென்னா, இது ஒரு ஃபீல்டு ஆகும், சரி. இது ஒரு ஃபீல்டு, இது இதோட சப் ஃபீல்டு. அப்போது இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் க்யூ வந்துடும். திஸ் இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் க்யூன்னு வந்துடும். அப்போது இதோட டிகிரி, இங்கே இப்படி போட்டால் டிகிரி, இதோட டிகிரிங்கிறது இந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் இதோட டிகிரின்னு சொல்லுவோம், சரிங்களா. வெரி சிம்பிள், சரிங்களா. ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, வெரி சிம்பிள். இது ஆக்சுவலாக டிகிரி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஓவர் க்யூவில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் க்யூன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் √2ன்னு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் க்யூவில் இருக்க மாதிரி கொண்டு வரும். இப்போ கோஎஃபிஷியன்ஸ்லாம் க்யூவில் வராது. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இப்படி வந்துருச்சா, இப்போ என்ன அர்த்தம், கோஎஃபிஷியன்ஸ்லாம் க்யூவில் வந்துருச்சா. இப்போ இதோட டிகிரி என்னது 2. ஸோ அவ்வளோதான். ஸோ மறுபடியும் இதை ஸ்கொயர் பண்ணாலும் கோஎஃபிஷியன்ஸ் வந்துடும். அப்போ மினிமமாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் எடுக்க, இது டிகிரி 4ன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து இந்த எக்ஸஸ் ரூட்டாக இருக்கக்கூடிய ஒரு மினிமம் பாலினாமியல் கோஎஃபிஷியன்ஸ் க்யூவில் இருக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிற பாலினாமியல் செலக்ட் பண்ணாலே போதும், புரியுதுங்களா. ஸோ எக்ஸ் வந்து ரூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாலினாமியலை தேடணும். அந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து க்யூவில் இருக்கணும். அந்த பாலினாமியல் வந்து மினிமமாக இருக்கணும், சரிங்களா. இப்போ இதுதான் மினிமம் டிகிரி பாலினாமியல். ரூட்டு வந்து ரூட்டாக இருக்கிற மாதிரி மினிமம் பாலினாமியல் இதுதான் ஓவர் க்யூவில், ரைட்டுங்களா. ஸோ அப்போ டிகிரி 2. அதே மாதிரி இதை எடுத்துக்கலாமா, எக்ஸ் ஈக்குவல் டு √3. அதே மாதிரி எடுத்து எக்ஸ் ஈக்குவல் √3 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, எக்ஸ் ஸ்கொயர் -3ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது கோஎஃபிஷியன்ஸ்லாம் க்யூவில் வந்துருக்கு, இது ரூட்டாகவும் இருக்குது, மினிமமாக இருக்குது. ஸோ டிகிரி 2. அதே மாதிரி இங்கே ஜென்ரலாக எழுதிக்கலாம். ஜென்ரலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ரைம் நம்பருக்கு எழுதிக்கலாம். அதை விட நான் ஜென்ரலாக எம் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஸ்கொயர் இருக்கும்போது எக்ஸ் ரூட் டேர்ம் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம வந்துடும், கோஎஃபிஷியன்ஸ்லாம் க்யூவில் வந்துருச்சு, இதுக்கு ரூட்டாக இருக்கும். ஸோ மினிமம் பாலினாமியலாக இருக்குது. ஸோ அதனால் டிகிரி 2, ரைட்டுங்களா. ரைட், ஓகேங்களா. ஸோ முக்கியமானது வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்கொயர் ரூட்டு போட்டாச்சு. அடுத்து nth ரூட்டு போகிறோம், nth ரூட். ஸோ இது வந்து இது சூப்பர் ஃபீல்டாக இருக்கும். இஸ் வெக்டார் ஃபீல்டு இது சப் ஃபீல்டு, இது வந்து சூப்பர் ஃபீல்டு, க்யூ வந்து சப் ஃபீல்டு. அப்போது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ அதோட டிகிரி என்னென்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ வெரி சிம்பிள். எக்ஸ் ஈக்குவல் இப்படி எடுத்துக்கலாமா. ஸோ nth ரூட் ஆஃப் எம்னு எழுதிக்கலாம். அப்படியே பவர் n எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னது, மினிமம் டிகிரி பாலினாமியல், சரிங்களா. சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் நம்பர், சரிங்களா. அப்போது டிகிரி வந்து n, கரெக்டுங்களா. அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பாருங்கள், டிகிரி என்ன வரும், 3 வரும். ஓவர் க்யூ இதை பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஓவர் இது என்ன 10 வரும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் இப்படி எடுத்துக்கலாமா, √2 + √3 எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் நீங்கள் க்யூவில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வாங்க வரிசையாக. எடுத்துகிட்டா அந்த சைடு ஒன்று அந்த சைடு கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணதில் மறுபடியும் ரூட்டு அக்கர் ஆகுது. இப்போ கோஎஃபிஷியன்ஸ் க்யூவில் இல்லை. இப்போ மறுபடியும் என்ன செய்யுது, அங்கே கொண்டு போய்ட்டு ஸ்கொயர் பண்ணும்போது அது அந்த இது ரேஷனலைஸாக மாறிடும். அதுதான் அங்கே பண்ண போகிறோம். அப்போ டிகிரி வந்து 4 வந்துடும். அப்போ டிகிரி 4, அவ்வளோதான். இப்போ இங்கே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் க்யூ இப்போ இப்படி கேட்டாங்கன்னா இதோட டிகிரி என்ன வரும்னா, வெரி சிம்பிள். இங்கே என்னென்னா 2 இருக்கா. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே 2 இருக்குது. அப்போ 2 × 2 4. இங்கே என்ன இருக்குது, 2. இங்கே ஒரு 2, 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 5 2s இருக்கா, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 2^5, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ √2, √3, இங்கே ஒரு 4, √5, 3, √7, இந்த மாதிரி இருக்குன்னு. இது ஒரு ஃபீல்டு, சரிங்களா. க்யூவோட சூப்பர் ஃபீல்டு இந்த மாதிரி. இப்போ டிகிரி கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள். ஓவர் க்யூவில் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, இங்கே இதுக்கு 3 போடுவீங்களா, 3. இங்கே 4 இந்த தேரம்படி என்ன பண்ணுவோம், போடுவோமா, என்னன்னு எழுதியிருப்போம். அந்த தேரம்படி என்ன பண்ணுறீங்க, இதுக்கு 3 ஓவர் க்யூன்னு இருக்கிறதுனால, ரைட்டுங்களா. அதாவது இதுக்கு பேர் டவர் தேரம்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ டைமில் தானே டக்கு நான் போடுறேன். 4, இது 3, இதுக்கு 2, அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் ஆன்சர், ரைட்டுங்களா. ஸோ ஓவர் க்யூவில், சரிங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. இப்போ இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணிடலாம், என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதே மாதிரி பண்ணிடலாம். அதே நேரத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸ் வச்சு கேட்பாங்க. ப்ளஸ் வச்சு கேட்டாலும் இதான் மீனிங். ப்ளஸ் வச்சு கேட்டாலும் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம். √2, √3, √5 ப்ளஸ்ஸை நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம், அப்படியே எழுதணும். ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் எனக்கு சேம் ஆன்சர் தான்.
ஸோ இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ஸோ அப்போ அதோட டிகிரி வந்து 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஓவர் க்யூவில் பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வேறு இது. இப்போ q √2 √3 √5 √7 இங்கே எப்படி இருக்குது ஓவர் q √3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ √3 இங்கே இருக்காங்க, இதை அப்படியே விட்ருங்க. அப்போ இந்த √3ங்கிற டேமே எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த டேம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதில் இல்லை. அப்போ என்ன இருக்கும்? அப்போ மிச்சத்துக்கு என்ன வரும்? இதுக்கு 2 இதுக்கு 2 இதுக்கு 2 அவ்வளோதான். அதே மாதிரி √2 பவர் 3 √3 பவர் 4 √5, 5 √7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓவர் க்யூ இந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்டால் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? சேம் லாஜிக் தான். ஸோ இந்த டேமை இங்கே கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த டேமை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ஓவர் இதுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு? இதுக்கு தெரியுமா? ஸோ இதுக்கு 3ன்னு தெரியும், இதுக்கு 5ன்னு தெரியும், இதுக்கு 2ன்னு தெரியும். அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் இதுதான். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இந்த ஐடியா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். √3 பவர் 4 4 போடக்கூடாது, 5 போடணும். 5 பவர் 3 √7 பவர் 10 கூட வச்சுக்குவோம். இப்படி இருக்குது. இங்கே ஓவர் q √3 4 √7 10 கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ இதுக்கு டிகிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சேம் லாஜிக் தான். சரிங்களா? இதுக்கு சேம் லாஜிக் தான். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த டேம் அங்கே அப்படியே இருக்கா, இந்த டேம் அப்படியே இருக்குது, இந்த டேம் அப்படியே இருக்குது. இப்போ இந்த 2 டேமை கன்சிடர் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்போது இங்கே க்யூ மாதிரி நினச்சிக்கோங்க. ரைட்டுங்களா? இந்த டேமை எரேஸ் பண்ணவே இப்போ அப்போ என்ன வரும்? இதுக்கு 3 இதுக்கு 3 அவ்வளோதான். ஆன்சர் வந்து 9. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓவர் க்யூக்கு வேறு வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஓவர் க்யூவில் ஓவர் இந்த மாதிரி பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாமா? ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் த ஃபீல்ட் q √2 √5 7 √7 3 ஓவர் q √2 ஓவர் q ஓவர் q √3 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதை பொறுத்து நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதான மீனிங். அந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? இங்கே இங்கே கேன்சல் ஆயிருமா? இப்போ இதுக்கு வந்து 7, இங்கே 3. அப்போது ஆன்சர் வந்து இதுக்கு 21. இங்கே என்ன வரும்? இங்கே வந்து என்ன வரும்? 7 இருக்கா? அப்போ அது இங்கே 2 இங்கே ஒரு 3, அப்போ 6 ஆன்சர். இது பண்ணும்போது இங்கே √3 இருக்குது, இது இருக்கா? இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 7 ஆன்சர். ரைட்டுங்களா? இந்த மாதிரி அவங்க வேர்டில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட்டுங்களா? வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஐடியா. ஓகே, அப்புறம் இப்போ அதே மாதிரி வரும். இப்போ x √2 i √3 இந்த i வச்சு சொல்லலையா? √7 இந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ ஐலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ வந்துச்சுன்னா என்ன வரும்? x = i. அப்போ என்னது? x² போடும்போது என்ன வரும்? -1. அப்போ டிகிரி 2 வந்துடும். அப்போ இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து 416 ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் இப்போ எப்படி கொடுப்பாங்க? ஒமேகா இஸ் தி க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது ஆன்சர் என்ன வரும்னா என்ன வரும்? 3ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா ஒமேகா க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 + ஒமேகா + ஒமேகா² வந்துடும். சரிங்களா? அப்போது f(x) = 1 + x + x²க்கு f of ஒமேகா வந்து ரூட்ஸ்னு வந்துடும். சரிங்களா? 1 ஒமேகா² வந்து ரூட்ஸ்னு வந்துடும். அப்போது இதுதான் என்ன ஆயிடும்? இது வந்து மினிமல் பாலினாமியலாக மாறிடும். அப்போ டிகிரி வந்து இதுக்கு 2. முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஒமேகா இஸ் தி nth root of unity. nth roots of unity. அப்போ அதுக்கு என்ன வரும் பாருங்கள்? ஓவர் q என்ன வரும் பாருங்கள்? சேம் லாஜிக். இப்போ என்ன வரும்? 1 + ஒமேகா + ஒமேகா பவர் n-1 வரைக்கும் 0 வந்துடும். அப்போது இதோட டிகிரி வந்து n-1. சரிங்களா? அவ்வளோ. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பில்ட்டிங் ஸ்பீடுக்குள்ளே போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த ஸ்பில்ட்டிங் ஸ்பீட். ஓகேங்களா? ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த ஸ்பில்ட்டிங் ஸ்பீட்.
இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸ்பிளிட்டிங் ஸ்பீட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் தி ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு, ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சரிங்களா. ஸோ ஓவர் க்யூவில் கேட்டிருக்கேன், ஓவர் ஆரில் கேட்டிருக்கேன், ஓவர் சியில் கேட்டிருக்கேன் ரைட்டுங்களா. 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நான் ஃபேக்டரைஸ் பண்ண வரும் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 வரும் கரெக்டுங்களா. இப்போ இதுவே இதில் ரூட்ஸாக தானே இருக்குது, இதுவே இதுக்கு ரூட்ஸாக தானே இருக்குது. அப்போ என்ன வரும், இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் இட் செல்ஃப், ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் இட் செல்ஃப் ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக அந்த தியரம் என்ன தியரம்னா, இப்போ கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடுன்னு வச்சுக்கோமே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் லெட் கே பி தி splitting speed, splitting field of f of x over q னு வச்சுக்கோ ரைட்டுங்களா. ரைட், இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ரூட்ஸ்னு தெரிஞ்சு போச்சா. அப்போ கேங்கிற ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து இந்த மாதிரி q, அந்த தேரம் சொன்ன தெரியுமா, ஒரு தேரம் சொன்னேன், அதுபடி 1 மைனஸ் 1 இதுதான் இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடாக இருக்கும் சரிங்களா. அடுத்து இப்போ இதுக்கு என்ன மீனிங், உங்களுக்கு இதுக்கு மீனிங் நான் சொல்லி கொடுத்தேன். 1 மைனஸ் 1 என்ன சொல்லி கொடுத்தேன், க்யூங்கிற ஃபீல்டு இருக்குது. இப்போ ஒரு இதோட சூப்பர் ஃபீல்டு தேடுறோம். ஓகே, சூப்பர் ஃபீல்டுனா எஃப் வச்சுக்கோ. இந்த சூப்பர் ஃபீல்டு தேடுறோம். 1 மைனஸ் 1 கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு கண்டெய்னிங் க்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு அது என்னது, க்யூ தானே. அவ்வளோதான். அப்போ அதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து க்யூ தான். அதே தான் இங்கே சேம் ரிசல்ட். 1 மைனஸ் 1 இங்கே இருக்குமா. இப்போது இந்த 1 மைனஸ் 1 ஆரையும் கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு என்னது, ஆர் தான். அதே தான் இங்கேயும் சேம் லாஜிக் ரைட்டுங்களா. ரைட், அப்போ ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு கேட்டால் இதுக்கு வந்து க்யூ, இதுக்கு ஆர், இதுக்கு சி ஓகேங்களா. ரைட், அப்படி ஏன் வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ கேஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதுறதுக்கு மீனிங் என்னென்னா, க்யூ 1, மைனஸ் 1 அதுக்கு மீனிங் என்னென்னா ஏ பி டைம்ஸ் 1 சி டைம்ஸ் மைனஸ் 1 சச் தட் ஏபிசி பிலாங்ஸ் டு க்யூன்னு எழுதுவோம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் எழுதுவோம் ரைட்டுங்களா. இப்போ என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி வேர் ஏபிசி பிலாங்ஸ் டு க்யூ. அப்போ இது எல்லாமே சிங்கிள் நம்பராக மாற்றிக்கலாமா, ஜஸ்ட்டு சிங்கிள் நம்பர் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்யூன்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், கேங்கிறது க்யூன்னு வந்துடும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த இதுக்கெலாம் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து இட் செல்ஃப், இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு இட்ஸ் அதே தான் ரைட்டுங்களா. ரைட், அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுக்குறேன். ஓவர் க்யூ ஓவர் ஆர் ஓவர் சியில் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கேட்குறேன். இதே சேம் பாலினாமியலுக்கு ரைட்டுங்களா, சேம் பாலினாமியலுக்கு. அதேமாதிரி பாருங்கள், இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணனா வரும் -1 = 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அதான் போட்டாச்சா. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சுக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐ எக்ஸ் மைனஸ் ஐன்னு வந்துருச்சா, எக்ஸ் ப்ளஸ் ஐ எக்ஸ் மைனஸ் ஐன்னு வந்துருச்சு. இப்போது நம்ம இது இப்போ இந்த க்யூக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீல்டு கண்டுபிடிச்சா என்ன வரும், கேங்கிற ஸ்பிளிட்டிங் ஸ்பீல்டு ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவர் க்யூன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும், க்யூ ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வரும், ஐ மைனஸ் ஐ வருமா. இப்போ ஐ மைனஸ் ஐன்னு அர்த்தம், இட்ஸ் நத்திங் பட் க்யூ ஆஃப் ஐன்னு அர்த்தம் இல்லைங்களா, க்யூ ஆஃப் ஐ. அப்போ இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீல்டு வந்து க்யூ ஆஃப் ஐ சரிங்களா. அது செகண்ட் பாலினாமியல், அதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீல்டு என்ன வரும்னா, செகண்டுக்கு கேங்கிறது ஆர் ஆஃப் ஐ மைனஸ் ஐ. அப்போது ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாதுங்க, ஐ மைனஸ் ஐலாம் ஒரே எல்லாம் ஐயை வச்சு மைனஸ் ஐ வச்சு மைனஸ் ஐ வச்சு ப்ளஸ் ஐ எழுதிக்கலாம். ஃபீல்டு தானே, அதனால் பிரச்சனை. இது ஒன்றுமே கிடையாது, சிங்கிளாக எழுதிக்கலாம். கேஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஐன்னு எழுதிக்கலாம். ஆர் ஆஃப் ஐன்னு அர்த்தம், சின்னு அர்த்தம். ஆர் ஆஃப் ஐன்னு அர்த்தம், ஆர் ஆஃப் ஐனா நம்ம என்ன எழுதுவோம் வழக்கம் போல், ஏ ப்ளஸ் ஐபி ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் எழுதுவோமா. இப்போ இதுதான் இது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நோட்டேஷன் இதுதானே உங்களுக்கு சரிங்களா. அப்போது இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து சி வந்துடும், இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து சி தான் சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் போட்டுவோம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1. இந்த மாதிரி பாலினாமியலுக்கு ஓவர் க்யூவில் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓவர் க்யூ சரிங்களா. ஸோ என்ன வரும் பார்ப்போமா. சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப், இது எப்படி எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இதை அப்படியே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம். பண்ணும்போது என்ன வரும்னா அது அப்படியே 0ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 = 0.
அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் ஈக்குவல் 1 கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1/1/3 கிடைக்கும். இப்போ இதுக்கு ரூட்ஸ் என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 காஸ் 6/2π/n வருமா, 6/2π/3 6/4π/3 ஒரு ரூட்ஸ். நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னெல்லாம் வரும்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எடுத்துருப்பீங்க, 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எடுத்துருப்பீங்க. அப்போ இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் என்ன வரும்னா கேங்கிற ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் எடுத்துப்போம். சரிங்களா, ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் எடுத்தாச்சுன்னா என்ன வரும், ஃபீல்டு க்யூவில் தானே பேசுகிறோம். அப்போ க்யூ ஆஃப் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். ரைட்டுங்களா, ரைட். இப்போ 1 வந்து க்யூவில் இருக்குது தானே இருக்குது, அப்போ இந்த 1 எழுதணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா, ஒமேகா வந்து க்யூவில் இல்லை, அப்போ அதை எழுதணும். சரிங்களா, அப்போ இதை வச்சு மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். அப்போ வந்து இட்ஸ் நத்திங் பட் க்யூ ஆஃப் ஒமேகான்னு எழுதிடலாம். கரெக்டுங்களா, இதோட ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் வந்து க்யூ ஆஃப் ஒமேகா. இதுக்கு டிகிரி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், 2ன்னு சொல்லி கொடுத்துருங்க லாஸ்ட் கிளாஸ். ரைட்டுங்களா, இதோட டிகிரி கேட்டாங்கன்னா சப்போஸ் டிகிரி வந்து கேட்குறாங்க, இப்படி கேட்குறாங்க க்யூ ஒமேகா க்யூ, இதோட டிகிரி வந்து 2. ரைட்டுங்களா, 3 போட்டக்கூடாது, டிகிரி 2. இது லாஸ்ட் கிளாஸ் ஒரு ரிசல்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா, ரைட். அதே மாதிரி சேம் ரிசல்ட் இது வேணும், அதே மாதிரி போட்டுக்கலாம். இது ரூட்ஸ் வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 3 வரைக்கும் வரும். அப்போது இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் வேணும், கேஸ் ஈக்குவல் டு க்யூ ஒமேகான்னு வரும். அப்போது அந்த இது சொன்னால அப்புறம் இதோட டிகிரி வந்து 4. ஓகேங்களா, இதோட டிகிரி வந்து 4. அதேமாதிரி இதோட டிகிரி 5. சரி, இதோட டிகிரி எக்ஸ் கியூப் -1க்கு வந்து டிகிரி வந்து 2 தான் வரும். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஓகே 1 செகண்ட். ஆக்சுவலாக நம்ம இந்த ஒமேகா வச்சு டீல் பண்ணக்கூடாது. நம்ம ஒமேகா வச்சு டீல் பண்ணும்போது அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வச்சு பண்ணால் சில பிரச்சனையில் மாட்டிக்குவோம். இந்த சால்வ் பண்ணும்போது இந்த ஒமேகாக்கெலாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒமேகாக்கு என்ன வேல்யூ வரும்னா 1க்கு 1 போட்டுக்கலாம். ஒமேகாவுக்கு என்ன நமக்கு வேல்யூ தெரியும், -1 + i√3/2 தெரியுமா. ஒமேகா ஸ்கொயருக்கு -1 - i√3/2 தெரியும். கரெக்டுங்களா, ஆக்சுவலாக இப்படி போடுறத விட இப்படி போடுறது நல்லாயிருக்கும். இந்த சம்முக்கு ஓகே, பட் எல்லா சம்முக்கு வராது. இந்த ஒமேகா வச்சே கொண்டு போக முடியாது. ரைட்டுங்களா, இப்போது கேங்கிறது என்னவாக இருக்கும்னா இதில் என்னென்னு பாருங்கள், 1 இருக்கா, 1/2லாம் க்யூவில் வந்துடும். அப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்கிற டைம் வந்து i√3 தான். அப்போது இது ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் க்யூ வந்து i√3ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ என்ன வருதா, எக்ஸ் ஈக்குவல் i√3ன்னு எடுத்தாச்சுன்னா இது ஸ்கொயர் பண்ணோன்னா டிகிரி வந்து 2 வந்துடும். சரிங்களா, ஸோ டிகிரி வந்து 2. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ரைட்டுங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே தான் இங்கேயும். சரிங்களா, இப்போது செகண்ட் கொஸ்டின் என்னது, f(x) = x⁴ - 1 கேட்குறாங்களா. ரைட், இப்போ ஓவர் க்யூவில் கேட்குறாங்க. இப்போ x⁴ - 1 = 0, எக்ஸுங்கிறது 1/1/4 எழுதிடுவோம். இப்போ இது ரூட்ஸ் என்ன தெரியும், 1 -1 i -iன்னு தெரியும். கரெக்டுங்களா, அப்போ என்ன வரும், கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் எடுத்துப்போமே. இப்போ என்ன வரும், ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் என்ன வரும், 1 வந்து க்யூவில் இருக்கா, எழுத வேண்டாம். -1 க்யூவில் இருக்குது, i வந்து க்யூவில், அப்போ i எழுதணும். i வந்து -i வச்சு எழுதிக்கலாம். அதனால் ஏதாவது 1 எழுதுனா போதும். அப்போ ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் வந்து qi. சரிங்களா, அப்போது இதோட டிகிரி கேட்டாங்கன்னா qi/q. அப்போ என்ன ஒரு டிகிரி வந்து 2. ஏன்னா x = iன்னு எடுக்கிறோம், x² - 1 வந்துடும். அப்போ டிகிரி வந்து 2. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ ஜென்ரலாக ஒரு ரிசல்ட் நான் கொடுத்துறேன் பாருங்கள். ஜென்ரல் ரிசல்ட் என்னென்னா இந்த மாதிரி ரிசல்ட், ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஆஃப் த பாலினாமியல் f(x) = x⁴n - 1 ஓவர் q. இந்த பாலினாமியல் கரெக்டாக பார்த்தோம், ஓவர் q இது முக்கியம். இந்த x⁴n - 1 +1னா வேறு. சரிங்களா, ஆஸ் டிகிரி ψ(n) ஆய்லர்-ஸ்டோஷியன் ஃபங்க்ஷன். அதாவது என்ன சொல்கிற வரோம்னா k தான் ஆக்சுவலாக இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஸ்பிளிட்டிங் ஸ்பீடோட டிகிரி கண்டுபிடிக்கலாம். அதாவது k/q. இதோட டிகிரி என்ன வரும்னா ψ(n) வரும். சரிங்களா, அது ஆய்லர்-ஸ்டோஷியன் ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா, இது ஒரு ரிசல்ட். சப்போஸ் இந்த இது p தான் என்ன வரும், π(p) வந்து p-1ன்னு வரும். அதெல்லாம் நம்ம ஹெஸ்டைன் புக்கில் உள்ள கொஷின்ஸ். சொல்கிறது புரியுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f(x) வந்து x⁴ 5 - 1 கொடுக்குறாங்க, ஓவர் க்யூவில் கேட்குறாங்க. அதே மாதிரி f(x) வந்து x⁴ 6 - 1, இதே மாதிரி x⁴ 10 - 1 ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவேன். என்ன கொடுத்தாலும் நம்ம இதான் ஆன்சர். இப்போ இதோட டிகிரி கேட்டாங்கன்னா டிகிரி தான் கேட்குறாங்க. இப்போ என்ன வரும், டோஷியன்ட் ஆஃப் 5 என்ன வரும், 4 வரும். இதோட டிகிரி வந்து 4. டோஷியன்ட் ஆஃப் 5 என்ன வரும், 6 என்ன வரும், ரிலேட்டிவ்லி பிரைம் 2 and 3 வருமா. அப்போ 1 ×
1 into 2 ஒரு ஆன்சர் ரைட்டுங்களா. அதே மாதிரி இதுக்கு கொஷின் வரும் பை ஆஃப் 10. பை ஆஃப் 10னா 2 into 5 பிடிச்சிக்குவோம். 2 into 5 10ன்னு வரும் பாருங்கள். 10 2 into 5 1 minus 1/2 1 minus 1/4. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 10 1/2 1/4 போது 4 3/4 வந்துடுமா. ஸோ 1/5 போடணும். ஓகே 4/5 வந்துடும். இப்போ 2 கேன்சல் ஆகி 4 ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு அப்போ ஜென்ரல் ரிசல்ட் கொடுத்துரு, இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. முக்கியமான ரிசல்ட் ரைட்டுங்களா. அப்போ அந்த பாலினாமியல் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பாலினாமியல் போப்போம். செகண்ட் பாலினாமியல். செகண்ட் டைப்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இந்த செகண்ட் டைப் இதுக்கு பண்ண போகிறோம். ஓவர் கியூவில் தான். ஓவர் கியூவில் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடோட டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸ்பிளிட்டிங் ஸ்பீடே கண்டுபிடிக்கலாம், ஸ்பிளிட்டிங் டிகிரி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், பெட்டர். ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போமே. இதுக்கு நமக்கு தெரியுமே எக்ஸ் ப்ளஸ் ஐ எக்ஸ் மைனஸ் ஐ ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு வந்து கியூ வந்து QIன்னு வரும். ஓகேங்களா. அப்போ டிகிரி வந்து 2 வந்துடும் கரெக்டுங்களா. இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இது ஆக்சுவலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 = 0வா. இப்போ எக்ஸ் கியூப் -1. அப்போ எக்ஸ் -1 / 1/3. இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரூட்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 4 ரூட்ஸ் வரும். -1 1/2 ப்ளஸ் i√3/2 -1/2 மைனஸ் i√3/2ன்னு வரும் கரெக்டுங்களா. எத்தனை வந்து 4 ரூட்ஸ் வந்துருக்கா. ஆமாம் 1 2 3 3 ரூட்ஸ் வந்துருச்சு. அப்படி தானே 3 ரூட்ஸ் வந்துருச்சு. இப்போ -1 க்யூவில் வந்துருச்சு. ஓவர் க்யூவில் -1 க்யூவில் அப்போ கவுண்ட் பண்ண வேண்டாம். இந்த 1/2வும் க்யூவில் வந்துடும், அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த 2வும் க்யூவில் வந்துடும். இப்போ க்யூவில் வராத எலமெண்ட் வந்து i√3 தான். க்யூவில் வராத எலமெண்ட் வந்து i√3 தான். ஐயும் வராது, i√3 தான் அதுக்கு வராது சரிங்களா. i√3 வராது. அதே மாதிரி இங்கேயும் i√3 வராது சரிங்களா. ஐயும் வராது, √3யும் வராது. அப்போ என்ன வரும் பாருங்கள், டிகிரி என்ன வரும் பாருங்கள். இப்போ இதோட டிகிரி வந்து நமக்கு வந்து k வந்து q ஆஃப் i√3 சரிங்களா. q ஆஃப் i√3. அப்போ இதோட டிகிரி நமக்கு தெரியும். k ஓவர் q போட்டால் என்ன வரும், q i√3 ஓவர் q. இப்போ நமக்கு தெரியுமே, இது 2ன்னு சொன்னேன், இது 2 இது 2. இப்போ ஆன்சர் வந்து 4 சரிங்களா. இப்போ x³ + 1ங்கிற பாலினாமியலுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம். ஓவர் க்யூவில் வந்து அந்த பாலினாமியல் டிகிரி வந்து 4. இதே மாதிரி 4க்கு ட்ரை பண்ணுங்கள். x⁴ + 1 சேம் ஐடியா. ஓவர் க்யூவில் போடும்போது இது ரூட்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ரூட்ஸ்லாம் வரும்னா x = -1/1/4 கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 4 ரூட்ஸ் வரும். அது இந்த மாதிரி வரும். +r - 1/√2 +r - i1/√2ன்னு வரும். அப்போ ப்ளஸ் மைனஸ் மாற்றி மைனஸ் ப்ளஸ் மாற்றி 4 ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு என்ன வரும், √2. i இருக்காது, √2 இருக்காது. அப்போ கேங்கிறது ஐயும் √2 வரும். அதாவது ரேஷனலைஸ் பண்ணும்போது √2 மேலே வந்துடும் கரெக்டுங்களா. அப்போ இதோட டிகிரி வந்து 4. இப்போ இதோட டிகிரி வந்து 4 கரெக்டுங்களா. இந்த கொஸ்டின் நம்ம எஸ்டெயின் சார் புக்கில் இருக்குது. f ஆஃப் x = x⁴ + 1 ஓவர் க்யூவில் சேம் ஐடியா. இதுக்கு வந்து 4 ரூட்ஸ் கிடைக்குங்க. அப்படி சால்வ் பண்ணால் கிடைக்கும். -1 x = -1/1/6 6 ரூட்ஸ் கிடைக்கும். அது என்னென்னா +r - i +r -√3/2 +r i1/2ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே 4 ரூட்ஸ் கிடைக்கும். மொத்தம் 6 ரூட்ஸ் கிடச்சிரும். அப்போ இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கேன்னு எடுத்துட்டோம். கே என்ன வரும்னா இதில் வந்து ஐ இங்கே இருக்காது. அப்போ ஐயோ -2 ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். அப்புறம் என்ன எழுதிக்கலாம்னா ஐ √3 எழுதிக்கலாமா. ஐ எழுதிக்கலாம், √3 எழுதிக்கலாம், அவ்வளோதான். இப்போ 2 தான். இப்போ அப்போது ஸ்பிளிட்டிங் ஸ்பீடோட டிகிரி கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன வரும்னா q i√3 ஓவர் q. ஸோ பின்னாடி இதை பற்றி தெளிவான வீடியோஸ் போடுவோம். இப்போ இதோட டிகிரி 2ன்னு தெரியும், இதோட டிகிரி 2. ஸோ ஆன்சர் வந்து 4 சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே எஸ்டெயின் சார் புக்கில் இருக்குது சரிங்களா. அந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் எஸ்டெயின் புக்கில் இருக்குது. என்ன கொடுத்தோன்னா f ஆஃப் x = x⁴ + x² + 1 சரிங்களா. இதை நீங்கள் x² = yன்னு எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி y² + y + 1ன்னு கிடைக்கும். இது ரூட்ஸ் கண்டுபிடிச்சி நான் டேரெக்டாக எழுதிடுறேன் சரிங்களா. x = ஃபைனல் ஆன்சர் எனக்கு இந்த மாதிரி கிடச்சி +r - 1 +r - i√3/2ன்னு கிடச்சிருக்கு ரைட்டுங்களா. 4 ரூட்ஸ் கிடச்சிருக்கு.
ப்ளஸ்ஸை வச்சு மைனஸை வச்சு அப்புறம் ப்ளஸ் மைனஸை மாற்றி எழுதி 4 ரூட்ஸ் கிடச்சிச்சு. இப்போ என்ன வரும் பாருங்கள், இதில் ஐ இங்கே இல்லை √3. அப்போ ஸ்பிளிட்டிங் ஸ்பீடு கேன்னு எடுத்துட்டோம்னா q வந்து கண்டெய்னிங் i √3. அப்போ இதில் டிகிரி கண்டுபிடிக்கிறோம். அப்போது qi √3 ஓவர் q. ஸோ இங்கே 2 வந்துருமா, 2 × 2 4. ஸோ முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதே தான் அடுத்து இன்னொன்று, f(x) = x⁴ - 3x³ + x² - 3 ஓவர் க்யூவில் கேட்குறாங்க. எல்லாமே ஓவர் க்யூவில் தான் பேசுகிறோம், ரைட்டுங்களா? எல்லாமே ஓவர் க்யூவில் தான். இப்போ நீங்கள் இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும், x² - 3 x³ + 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணி x - √3 x + √3 வரும். இது வந்து க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வரும். சரிங்களா? இது க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வரும். x + 1 இன்னொன்று x² - x + 1 வருமா? ரைட். ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன வரும், ஸ்பிளிட்டிங் கேன்னு எடுத்துட்டோம். கே வந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்தால் போதும். அப்போ √3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த -1 ஆல்ரெடி க்யூவில் தான் எழுத மாட்டோம். இதில் வந்து என்னது, ஏதாச்சும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துடலாம், ஏதாச்சும் ஒரு ஆள். இப்போ இது ஒமேகா இருக்கும். சரிங்களா? ஒமேகா எடுத்துக்கலாமா? ஒமேகா எடுத்தால் ஒமேகா², இல்லை வெரி சிம்பிளுங்க. இது 1 + ஒமேகா + ஒமேகா² 0 வந்துடும். இப்போ டிகிரி வந்து 2. சரிங்களா? அப்போ ஒமேகா எடுத்தாலே போதும். இப்போது டிகிரி k ஓவர் q கண்டுபிடிக்கிறோம். q √3 ஒமேகா q. ஸோ இதை பார்க்கும்போது 2, இதையும் பார்க்கும்போது 2. ஸோ ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி பாருங்கள். ஸோ டைம் இல்லாதனா கொஞ்சம் அவசரமாக நடத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணிடுறீங்க நடத்த தெரியலன்ட்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். f(x) = x⁴ + 2. சரிங்களா? நான் நினச்ச வீடியோ போடாமல் இருக்கலாம். சரிங்களா? நான் பாட்டு என் வேலையை பார்க்கலாம். சரிங்களா? சரி, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வீடியோஸ் போடுறது. உடனே கமாண்ட் எடுத்து தள்ளி விட்டுறாதீங்க. சரிங்களா? ரைட். இப்போ இது பாருங்கள், x⁴ + 2ன்னு இருக்குது, அது 0ன்னு போகும். x = -2 ⁴ வருது. அப்போ 1/4 வரும் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2⁴ கிடச்சிருக்குமா? அது போடும்போது +(−1/√2) +(−i 1/√2ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதுவும் ப்ளே பண்ணும், முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இது நான் ஸ்பிளிட்டிங் ஸ்பீடை கேன்னு எடுத்துட்டேன்னா q 2⁴1/4. ஓகே, 2⁴1/4. இதில் யார் எடுக்கணும்னா ஐ எடுத்துடலாம். ஆக்சுவலாக அந்த இதிலே ரூட்டு கொண்டு வந்துடும், இல்லை ரூட்டு உள்ளே வந்துடும். சரிங்களா? பவர் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு வந்துடும். பவர் ஸ்கொயர் பண்ணும்போது ஏன்னா இந்த ரூட்டு உள்ளே கொண்டு வந்துடும், இதுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதனால் ரூட்டுங்கிற எடுக்க மாட்டோம், ஐயை மட்டும் எடுத்தாலே போதும். சரிங்களா? அப்போது டிகிரி k ஓவர் q போட்டால் என்ன வரும்னா 2⁴1/4 i ஓவர் q. ஆல்ரெடி சொன்னது லாஸ்ட் கிளாஸ் சொன்னது 4, இது 2. ஸோ ஆன்சர் வந்து 8. சரிங்களா? இதே மாதிரி இதுவும் ஹெஸ்டைன் சார் புக்கில் உள்ளது, முக்கியமான கொஸ்டின். f(x) = x³ - 2 ஓவர் க்யூவில் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், அதே தான் சேம், x³ - = 2ன்னு எடுத்துக்குமா? x = 2⁴1/3ன்னு வரும். அப்போ இது க்யூப் ரூட் போட்டிங்கன்னா 2⁴1/3 வரும். இன்னொன்று 2⁴1/3 ஒமேகா வேல்யூ வந்து -1 + i √3/2. அடுத்து ஒமேகா²னா 2⁴1/3 இதோட காஞ்சுகேட் இப்படி வரும். ஓகேங்களா? அப்போது அதுக்கு ஸ்பிளிட்டிங் ஸ்பீடை கேன்னு எடுத்துட்டோம்னா, ஸ்பிளிட்டிங் ஸ்பீடை கேன்னு எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், k = q ரூட் என்ன வரும், 2⁴1/3 கம்பல்சரி வரணும். சரிங்களா? அடுத்து என்ன வரும்னா அதில் யார் எடுக்கலாம், i √3 போட்டுக்கலாம். சரிங்களா? i √3 போட்டுக்கலாம். i √3 போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஒரு டிகிரி என்ன வரும், இது 3, இது 2. அப்போ இது டிகிரி வந்து 6. ஓகேங்களா? ரைட். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறையா ப்ராப்ளம் வேணும்னா f(x) = x⁴ - 2 ஆல்ரெடி போட்டோமா? இதை சால்வ் பண்ணுங்கள். அப்போ x = 0 பண்ணுங்கள். x⁴ - 2 = 0. x = 2⁴1/4ன்னு வரும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட்ஸ் என்ன கிடைக்கும்னா +or- x = +or-(4√2) +or- இந்த ஐயை வச்சு ஒரு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஐயை வச்சு கிடைக்கும் 4√2. இப்போ ஸ்பிளிட்டிங் ஸ்பீடை கேன்னு எடுத்துகிட்டு வர q வந்து இந்த இது ஒன்று கண்டிப்பாக வந்துடணும், 2 இந்த இது. அப்புறம் இதில் வந்து இதில் ஐ எடுத்தாலே போதும், இந்த உள்ளே கொண்டு வந்துடலாம், ஐயை மட்டும் எடுத்தாலே போதும். சரிங்களா? அப்போ ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் டிகிரிக்கு வந்து இங்கே 4 × 2 8. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து f(x) = x⁴ - x² - 2.
அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும். அப்போது √2 மைனஸ் √2 அப்போ கேஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா √2 மைனஸ் √2 ஓகே. இல்லை வந்து யார் எடுக்கணும் ஐ எடுத்தால் போதும். இதோட டிகிரி வந்து இங்கே 2 × 2 4 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு படிங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.